நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்மீகம் என்றால் என்ன? இதை நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். என்னடா தலைப்பு இது எங்களுக்கு தெரியாதா? ஆன்மீகம்னா என்ன? கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, 1000 சடங்குகள் இருக்குது, நம்மளுக்கு எல்லாம் முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது. அப்புறம் நிறையா ஹோலி புக்ஸுன்னு இருக்குது ஒவ்வொரு மதத்துலேயும் அதெல்லாம் நம்ம படிக்கிறது. இதுதான் நம்ம ஆன்மீகம். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுதான் நாங்கள் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கோமே. அப்படி இருக்கும்போது என்ன புதுசாக என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது நாங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்குது. என்ன வார்த்தை? ஆன்மீகம். இங்கிலீஷில் த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆன்மாவை அறிவது ஆன்மீகம். டு நோ த ஸ்பிரிட் இஸ் ஸ்பிரிச்சுவல். அவ்வளோதான். அப்போது ஆன்மா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. இது நம்மளுக்கு அனுபவபூர்வமாக நம்மளுக்கு இப்போ நடக்கலை. இதை கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க, படிச்சிருக்கோம். ஆனால் அது அனுபவத்தில் நம்மளுக்கு வரலை. நம்ம போக வேண்டிய இடம் உண்மையாகவே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே தான் நம்ம போய் தேடணும். ஸோ ஆன்மாவை பிடிக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே தான் போகணும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெளியில் ஃபுல்லாக எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே ஒரு பொருளை வச்சுட்டு அதை ஊர் உலகம்லாம் தேடிட்டு இருக்க மாதிரி. அப்போ தேடலாம், ஏன்னா நம்மளால் தேட முடியும், நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்குது, நிறையா எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தேடிட்டு இருப்போம். ஆனால் அதனால் இந்த பயன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பயனுமே கிடையாது. ஏன்னா கடைசியில் நம்ம என்ன அதை அடையுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, கண்டிப்பாக நம்ம அடைய மாட்டோம். ஆனால் ஆரம்பத்தில் நம்ம எதுக்காக நம்ம பண்ணுறோமோ அந்த தேடலில் வெளியில் போய் நம்ம தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளி உலகம் ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசுங்கிறதுனால நம்ம அங்கே போய் தேடணும்னா கண்டிப்பாக எதுக்காக தேடுறோம், என்ன தேடுறோம் அப்படிங்கிறதே ஒரு நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மறந்துட்டு வெளியில் போய் நம்ம போய் அப்படியே அங்கே போய் மாட்டிப்போம். இதுதான் நடக்கும். ஆனால் நம்ம போக வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உண்மையாகவே நமக்குள்ளே தான் போகணும். அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பா? அப்போ கோயில் குளம் சாமி அப்படின்லாம் ஒன்று கிடையாதா? அதெல்லாம் இப்போ என்ன சொல்கிற நீ? இப்போ இவ்வளோ வருஷமாக நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. நான் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் பண்ண எதுவுமே சொன்னது எதுவுமே நம்மளுக்கு உண்மையாகவே தவறு கிடையாது. அவங்க எதுவுமே பொய்யை சொல்லலை. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்க எவ்வளோ அர்த்தத்தோட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அந்த புரிதல் இல்லாமல் ரொம்ப மேம்போக்காக மேலோட்டமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்க சொன்னதை அர்த்தம் புரியாமல் ஒரு சடங்குக்காக அப்படின்னா ஒரு கடமைக்காக அவங்க சொல்லிட்டாங்களே பண்ணணுமே அப்படின்னு காலங்காலமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் எந்த பயனும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். எதுவுமே இந்த உலகத்தில் வீண் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாமே முயற்சி தான். முயற்சி அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு பலன்னு ஒன்று இருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்காங்கிறது நம்ம முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான். ஆனால் முயற்சி அப்படின்னு ஒன்று இருந்தது, எனர்ஜி சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு பயன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் நமக்கு தேவையான பயன் தான் அது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ தேவையான இடத்துல நம்ம தேடாமல் தேவையில்லாத ஒரு இடத்துல நம்ம தேடுறதுனால அதுக்கு எந்த பயனுமே நம்மளுக்கு கிடையாது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். ஓகே, அப்போது ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை அறிவது ஆன்மீகம். ஆன்மாவை நோக்கிய பயணம் தான் ஆன்மீகம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஃபைன். ஆன்மாவை அறிவது ஆன்மீகம். இதை உண்மையாகவே நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நம்மளுக்கு இருக்க 1000 விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, நம்மளுக்கு அவ்வளோ துக்கங்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் என்ன சொல்கிறது, எதுவுமே சந்தோஷம் இல்லை, அவ்வளோ இது இருக்குது. இந்த நேரத்தில் ஆன்மா அது இது அப்படின்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டு அதை எதுக்கு நாங்கள் தேடணும்? தேடுறதுனால என்ன அவசியம்? ஃபஸ்ட்டு அதனால் என்ன யூஸ், எங்களுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நெக்ஸ்ட்டு உண்மையாகவே கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது தேடணும்னு என்ன கேட்டிங்கன்னா, அது தேடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எந்த மிருகங்களாவது ஆன்மாவை தேடிக்கிட்டு இருக்குதா? ஆன்மான்னு ஒன்று இருக்குன்னு அது எங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கா, கேள்விப்பட்டிருக்கா? இல்லை அதுக்காக எந்த முயற்சியாச்சும் எடுத்துக்கிட்டு இருக்கா? இப்போ எந்த செடி கொடி எதுவுமே எதாவது பண்ணுதா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணுறதில்ல. மனிதர்களே இப்போ எவ்வளோ பேர் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ அதில் அவங்கெல்லாம் வாழலையா? அப்போ அவங்கெல்லாம் எதுவுமே சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ உண்மையாக கடவுள் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நாத்திகவாதிகள் அவங்க வாழலையா? அவங்க சந்தோஷமாக இல்லையா? அவங்க திருப்தியாக இல்லையா?
அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. அவங்க நம்மளோட பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் தேடணும்? இது தேடுறதுனால என்ன பயன்? இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்து நம்ம இத பண்ணணும்? அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும். கண்டிப்பா கேட்டீங்க அப்படின்னா, எந்த பயனுமே இது கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி வந்து நியாயமான கேள்வி தான். ஆனா, இதுக்கு உண்மையான பதில் வந்து என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதி போல் நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எந்த தேடலும் உங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த ஆன்மாவ பத்தி நீங்க கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. விதி போல் வாழ்க்கை. அப்ப விதி. விதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க வாழ்க்கை உங்க கையில இருந்தது அப்படின்னா, அது வந்து விதி கிடையாது. உங்க வாழ்க்கை அடுத்து நடக்க போறது வந்து ஒரு சம்பவம் வந்து உங்க கையில கிடையாது. அது என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்தது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறபோது, அது எப்படி வந்து உங்க வாழ்க்கையில வந்து அது உங்களுக்கு வந்து அன்ஃபோல்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாத போது, இதுதான் வந்து விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு. நம்மளுக்கு வாய்க்கப்பட்டது என்னவோ, அது நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் நம்ம வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எந்த ஒரு தேடலும் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆன்மீகத்த பொறுத்த மட்டும். ஏன்னா, இப்போ ஒரு மிருகங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுங்க வந்து அது நினைச்சது எல்லாத்தையும் அது வந்து பண்ண முடியாது அதால. அதுங்களுக்குன்னு என்ன விதி வகுக்கப்பட்டிருக்கோ, அந்த எல்லைக்குள்ள தான் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும் அது. அதோட வாழ்க்கைக்குள்ள பார்த்தீங்கன்னா. அதே தான் மரம், செடி, கொடி எதா இருந்தாலும். ஆனா, நம்ம மனிதன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நம்ம நினைக்கிறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஒரு நாளைக்கு அவ்வளோ பண்ணணும், இவ்வளோ பண்ணணும், அந்த ஆசை, இது இருக்கு, அத பண்ணணும், உருட்டணும், புரட்டணும் எல்லாமே நம்ம நினைக்கிறோம். ஆனா, எல்லாரும் நம்மளால பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல அப்படின்னா, எங்க போனாலும் வந்து அந்த விதி, விதி, விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து என்ன பண்ணுது? தடை வந்து போட்டுக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு. ஸோ, அந்த விதிப்படி தான் நம்ம வாழறோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கா அப்படின்னு நம்ம உள்ள டீப்பா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்சு அது கிடையாது. அப்ப நம்ப பல விஷயங்கள்னால, ஒரு விஷயம் மட்டும் இல்ல, பல விஷயங்கள்னால நம்ம என்ன பண்றோம்னா, பாதிக்கப்படுறோம் டே டு டேல. ஸோ, அந்த பாதிப்புகளோட ரியாக்ஷன் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர, நம்ம எந்த ஆக்ஷனும் வந்து பெருசா பண்ண முடியல நம்மளால வாழ்க்கையில. ஸோ, இத தான் வந்து விதி அப்படின்னு சொல்றோம். எங்க போனாலும் எல்லாரும் யாரா இருந்தாலும், ஏழை, பணக்காரன் யாரா இருந்தாலும், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எல்லாரையும் வந்து இப்படிதான் ஒரு விஷயம் வந்து பாதிக்குது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம இத சொல்லுவோம். அந்த ஆன்மீகத்துல வந்து இத. ஆனா ஏற்கனவே எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத பத்தி நம்ம இன்னொரு நாள் தனியா வந்து தேவை என்றால் பேசலாம் நம்ப. இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விதிப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு ஒன்ஸ் நம்ம நெனச்சுட்டோம். தட் மீன்ஸ்னா என்னலாம் வருதோ அதுக்கேத்த மாரி அந்த ஃப்ளோல நான் போவேன் அப்படின்னு இருந்தது அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு எந்த ஆன்மீக தேடலும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா, அதையும் மீறி என் வாழ்க்கைய நான் கண்ட்ரோல் பண்ணணும். என் வாழ்க்கை என் வசம் இருக்கணும். நம்ம அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்றத பத்தி நம்ம பேசல. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கைய நான் கண்ட்ரோல் பண்ணணும். வேற யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம, வேற யாரோட அ பாதிப்பும் இல்லாம, நான் வந்து சுதந்திரமா வாழணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அடி ஆழத்துல டீப்பா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வந்து தான் ஆகணும். ஆன்மீகம்னா நீங்க திருப்பி நான் எத சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம போக வேண்டிய இடம் வந்து எது அப்படின்னா, வெளியில இல்ல. திரும்பியும் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆன்மாக்குள்ள தான் நாம போகணும். ஸோ இது முதல் காரணம். ஓகேங்களா? 2வது காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு மனிதனா பிறக்கப்பட்டிருக்கோம். நம்ம தெரிஞ்சு பொறந்தோமோ, தெரியாம பொறந்தோமோ. ஆனா இன்னைக்கு நம்ம மனிதன். ஏன் மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதை உடையதனால் நம்ம மனிதன். அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மள வந்து ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்தோ, வேற ஒரு செடி கொடிகிட்ட இருந்தோ நம்மள வேறுபடுத்தி காட்டுது. இத தான் நம்ம 6ஆம் அறிவு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்களோட மேன்மையா இருக்கும். மனதை உடையதனால் நம் மனிதன் அப்படின்னு நம்ம வந்து நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அது அப்படியே இருக்கட்டும். மனிதன் அப்படின்னா வெறும் மனம் மட்டும் கிடையாது. நம்ம வந்து படைப்புல வந்து முப்பரிமாணத்துல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். முப்பரிமாணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கணக்குல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முப்பரிமாணத்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீளம், அகலம், ஆழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பரிமாணமும் சேர்ந்தது தான். ஸோ இந்த படைக்கப்பட்ட அந்த உலகம் ஃபுல்லா முழு உலகமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முப்பரிமாணத்துல தான் இருக்கு. ஸோ இத தான் இங்கிலீஷ்ல 3D அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எல்லாத்துலயுமே வந்து ஒரு நீளமும் இருக்கும். ஒரு ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நீளம் இருக்கும், ஒரு அகலம் இருக்கும், ஒரு ஹைட்டுன்னு இருக்கும், டெப்த்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா, அதே மாரி தான் நம்மளும் படைக்கப்பட்டிருக்கோம் மனிதனா. எப்படி படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு உடம்பு. அததான் பாடி அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட். அததான் தமிழ்ல மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 3வது வந்து ஆன்மா. அததான் நம்ம சோல் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். ஸோ படைப்புல வந்து நம்ம மனிதனாகப்பட்டவன், இந்த முப்பரிமாணத்த வச்சு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஆனா, நம்ம வாழ்க்கிற வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அந்த முப்பரிமாணத்தையும் பயன்படுத்தி முழுமையா வாழறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. நம்ம வாழ்க்கையில வந்து மெஜாரிட்டியா வந்து எப்படி வாழறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த உடம்பா நம்மள உருவகப்படுத்திக்கிட்டு, உடம்புக்கு தேவையான மேக்ஸிமம் விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு, அப்புறம் மனம் போல போக்குல
இது மீன்ஸ் மனம் அப்படின்னா என்னன்னு கூட நம்மளுக்கு உண்மையாகவே தெரியாது, உள்ளே கவனித்து பார்த்தோம் அப்படின்னா. அந்த மனம் தான் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த பாடி அதை தான் வந்து கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆசைகள், எண்ணங்கள் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து உடம்பாலையும் சிறிதளவு மனதாலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் படைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூன்றாவது நம்ம வந்து பயன்படுத்தாத ஒரு விஷயம் வந்து இந்த டைமென்ஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், அதான் பரிமாணம். அதை வந்து என்னன்னா அதுதான் நம்மளோட ஆன்மா. ஸோ அது ஆன்மாங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம், அது படிச்சுருக்கோம். ஆனால் அது என்ன அப்படின்னு நம்ம வந்து உணர்வுபூர்வமாக அந்த அனுபவம் நம்மளுக்கு இன்னும் வரலை. ஸோ அதுக்காக தான் அந்த மூணாவது அந்த அனுபவம் முதல்ல அதை அறிவது, அதை அறிஞ்சிக்கிட்டு வந்து அதை உணர்வது, இது ரெண்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோமோ அந்த முப்பரிமாணத்தையும் சேர்த்து அது முழுசாக நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கை இப்போ இருக்க இந்த இடத்துல எங்கே இருக்குமோ அவங்கவுங்க எங்கே இருக்குமோ அந்த இடத்துலையே வந்து நம்ம முழுமையாக நம்மளால் வாழ முடியும். மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா நம்மள முழு கெப்பாசிட்டி முழு பொட்டன்ஷியலையும் நம்ம யூஸ் பண்ணி வாழ முடியும். வெறும் அந்த உடம்பும் மனசையும் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் போராடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது. இந்த 2 காரணத்தினால தான் வந்து நம்ம ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வர வேண்டிய தேவை இருக்குது. இது 2 எனக்கு தேவை கிடையாதுப்பா, நான் இப்போ இருக்கிற வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஃபைன். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3வது விஷயம், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். 2வது வந்து அது எதுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் முக்கியமான விஷயம், ஓகே ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து தேவை அப்படின்ட்டு யாராவது நம்ம இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணோம் அப்படின்னா நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி அடைவது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 3. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மா வந்து இப்போ எங்கே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. இப்போதைக்கு நமக்கு தெரியல, அப்படி வந்து ஒரு உருவகமே படுத்திக்கணும். நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டே நம்ம ஆரம்பிப்போம் வாழ்க்கையை. அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே போகிறது, நமக்குள்ளே போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். அப்போ கோயிலில் என்ன இருக்குது, கடவுள் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால் வந்து அவர் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த ஒரு விண்ணப்பத்தை அவர்கிட்ட வச்சு அவருக்கு தேவையானதெல்லாம் நம்ம பண்ணால் அவர் பதிலுக்கு நம்மளுக்கு பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சார்ந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்படி தான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம், பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கடவுள். அப்போ கடவுள் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்குது. அந்த கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா கடை ப்ளஸ் உள். கடை அப்படின்னா கடந்து செல்றது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னோர்கள் வந்து நுணுக்கமாக என்ன மறைச்சு சொன்னாங்க அப்படின்னா நம்ம கடந்து போகணும். எங்கே கடந்து போகணும்னா உள்ளே கடந்து போ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த உள்ளப்போ தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆன்மா இருக்குது. அதை தான் வந்து அவங்க வந்து மறைமுகமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோட உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கடந்து போயின்னு தான் இருக்கும், நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும். ஆனால் வெளியில் போயின்னு இருக்கும். ஸோ வெளியில் போய் சாமி இருக்குது அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். அப்போ வெளியிலயும் நம்ம எங்கன்னு தெரிஞ்சுக்கல. ஒரு ஜென்மத்தில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஜென்மமா இதே விஷயத்த நம்ம திரும்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் இல்லை, மறந்து போயிடுறோம். நைட் தூங்கும் போது எப்படி மறந்துட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக அடுத்த நாள் புதுசு அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்றோம். ஆனால் அதே வாழ்க்கையை நேற்றுக்கு என்ன வாழ்ந்தோமோ அதே வாழ்க்கையை தான் இன்னைக்கு வாழ போகிறோம். ஆனால் ஒரு புதுசு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்ம வாழறோம். அது காரணம் வந்து நைட் நம்ம தூங்கின அந்த மறதி. அதே தான் வந்து ஒரு பிறப்புக்கும் அடுத்த பிறப்புக்கும் அந்த மறதிங்கிறது தான் இடைப்பட்ட தூக்கம், பெரிய தூக்கம் அப்படிங்கிறது தான் வந்து இறப்பு. அந்த இறப்பில் வந்து அந்த பழைய இதை நம்ம மறந்துடுறோம். ஸோ இது புதுசு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம புதுசாக திருப்பி அதே விஷயத்தை தான் பண்ணுறோம். நம்ம யாராக வேணா இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம், எந்த மொழியை பேசுகிறவங்களாம் இருக்கலாம், இல்லாட்டி வந்து உலகத்தில் எந்த மூலையில் எந்த மதத்தை சார்ந்தவங்களாம் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது. என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். உண்மை வந்து அதுதான். ஆன்மாக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மதம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மதத்தில் பிறக்கப்பட்டிருக்கோம், வளர்க்கப்பட்டிருக்கோம். நம்ம ஆன்மாவை பற்றி நம்மளுக்கு இப்போ எவ்வளோ தெரியும், எவ்வளோ உணர்ந்து வச்சுருக்கோம், எவ்வளோ அறிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு விடை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முட்டையாக தான் இருக்கும் அது. ஸோ இப்போ அதை எப்படி நம்ம அறிஞ்சிக்கிறது அப்படின்னா நமக்குள்ளே போகணும். நமக்குள்ளே போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது. இதுதான் வழி அப்படின்னு ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளவோ கணக்கான ஆறுகள் வந்து இருக்குது. எல்லா ஆறும் வந்து என்னங்க போகுது கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் கடலில் தான் போய் சங்கமமாகுது. அப்போது ஒரு ஆறு பார்த்துட்டு என்ன பண்ணுது, இல்லை நான் தான் ஆறு, நான் தான் வந்து கரெக்டு, என்கிட்ட வாங்க எல்லாரும், நான் தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு ஆறு வந்து அதை நினச்சிக்கிட்டு அது இருந்ததுன்னா அது எவ்வளோ வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஆறுக்கு இன்னொரு ஒரு ஆறை பற்றி ஒரு அனுபவம் கிடையாது. அந்த ஆறை பற்றி மட்டும்தான் அதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அது அப்படி சொல்லுது. அது தப்பு கிடையாது. அது அதே மாதிரி தான் வந்து இதுதான் வழி அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட வாங்க இது மட்டும்தான் வழி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட நீங்கள் போகவே கூடாது. ஏன் அப்படின்னா
ஒரு வழி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வாசல் வேணும். அந்த வாசல்ங்கிறது ஒரு ரூம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்கு வந்து ஒரு வாசல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ரூமுக்குள்ளேருந்து நீங்க உள்ள போறதுக்கோ, வெளியில வரதுக்கோ அந்த வழியா தான் நம்ம போயிட்டு வரணும். ஆனா, நிஜத்துல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்புற எல்லா இடமும் வழி. 360 டிகிரியுமே வந்து உலகத்துல பார்த்தீங்கன்னா வந்து வழி தான். எல்லாமே. அது எப்படின்னா, நம்ம எந்த இடத்துலருந்து இது நோக்குறோம், பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயம் இருக்குது. அந்த ஒரு ஆறு, அந்த ஒரு ஆற பத்தி அந்த அனுபவம் மட்டும் தான் இருக்குங்கிறதுனால, அந்த ஆறு வந்து அப்படி நினைக்குது. அதே வந்து இன்னும் கொஞ்சம் மேல இருந்து நம்ம பார்த்தோம்னா, பல ஆறுகள் உலகத்துல இருக்கு. எல்லா ஆறும் போய் அந்த கடல்ல தான் சங்கமிக்குது அப்படின்னு நம்ம மேல இருந்து போய் பார்த்தோம் அப்படின்னா, அது நமக்கு புரியும். அந்த புரிதல் வந்துருச்சுன்னா, எல்லாமே வந்து கடைசியில கடலுக்கு தான் போகுது அப்படின்னு தெரியும். அதே மாரி, இந்த ஆன்மாவை போய் நம்ம போய் அடையறதுக்கு வந்து பல வழிகள் இருக்கு. அந்த பல வழிகள் வந்து எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். ஆனா இது வெறுமனே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து அந்த வழிய சுட்டிக்காட்ட முடியும். இதுவுமே குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு குரு வந்து உங்களுக்கு அந்த வழிய சுட்டிக்காட்ட முடியும். ஆனா, உங்களுக்காக வந்து அவர் நடக்க முடியாது. அதே மாரி நம்மளும் இன்னொருத்தருக்காக அத பண்ண முடியாது. ஏன்னா, இது ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனிப்பட்ட ஆன்மாவ பத்திய தேடல். அப்போ உங்களோட ஆன்மாவ பத்தி நீங்க ஒரு புக்லயோ வந்து ஒரு இன்னொரு ஆள்கிட்டயோ போய் நீங்க வந்து தேடுனீங்க, அவங்க கிட்ட போய் கோரிக்கைய வச்சீங்கன்னா, உங்க ஆன்மாவ பத்தி அவங்க எப்படி சொல்ல முடியும்னு நெனைக்கிறீங்க? உங்க ஆன்மா கிட்ட யாரு ரொம்ப நெருக்கமா இருக்கான்னு பார்த்தா, நம்ம அவங்கவங்க ஆன்மா கிட்ட நெருக்கமா இருக்கோம். அதனால இது முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம ஒருத்தர வழிகாட்ட முடியும். அந்த வழியில வந்து நம்ப தான் வந்து என்ன ஆவணும்னா நடந்தாவணும். உங்களுக்காக இன்னொருத்தரும் நடக்க முடியாது. இன்னொருத்தருக்காக நம்மளும் நடக்க முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். இது நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வழிக்கு வந்து தயாராக ஆரம்பிப்போம். இது வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து, அ ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது அப்படியும் கிடையாது. இப்படி அப்படிங்கிற ஒரு க்ஷணத்துல கூட நம்ம என்ன பண்ணலாம்? இத நம்ம அடைய முடியும். இது ஒவ்வொருத்தரோட பக்குவத்துக்கு ஏத்த மாரி அது வந்து மாறுபடும். இப்படிதான், அப்படிதான் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம எந்த நிலையில இருக்கோமோ, அங்க இருந்தே கூட நம்ம முயற்சி பண்ணலாம். இதுக்காக ரொம்ப மெனக்கெடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது சிம்பிளா வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வயசுல வந்து ஒரு கதை கேள்வி கேட்டுருப்போம். என்ன கேள்விப்பட்டிருப்போம்? சிவபெருமான் ஃபேமிலில வந்து அந்த ஞானப்பழம் அடையறதுக்கு வந்து முருகருக்கும், விநாயகருக்கும் நடந்த வந்து அந்த போட்டி தான் வந்து சொல்றேன். அந்த ஞானப்பழம் அடையணும் அப்படின்னா வந்து, உலகம் பூரா யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த நிபந்தனை வந்தோனே, என்ன பண்ணாரு முருகர் வந்து உடனே இவ்வளவுதானே, இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மயில ஏறி அவர் என்ன பண்ணாரு, உலகம் பூரா அப்படியே சுத்திக்கிட்டு வந்தாரு. ஆனா விநாயகர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட உள்ளோட அர்த்தத்த புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணாருன்னா, உலகம் வேற, அம்மையப்பன் வேற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அவரு, அம்மையப்பன வந்து வலம் வந்து என்ன பண்ணாரு, அந்த கனிய முதல்ல எடுத்துக்கிட்டாரு. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்கட் மாரி தான். ஆனா முருகர் என்ன பண்ணாரு, உலகத்த ஃபுல்லா சுத்திட்டு வந்தாரு. ஆனா கொஞ்சம் அது லாங் ரூட். ஸோ அதே கான்செப்ட் தான் இப்ப நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். என்ன அப்ளை பண்ணலாம்னா, வெளியில போய் தேடலாம். வெளியில தேடலாம். வெளியில தேடுறதுனால எந்த தப்புமே கிடையாது. ஆனா ரொம்ப பெரிய லாங் ரூட். இது பல ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் நம்ம வெளியில போய் எங்க போய் நம்ம தேடினாலும், நம்ம என்ன விஷயங்கள் பண்ணாலும், ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு நிலையில வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு யூ டர்ன் போடுற ஒரு சிச்சுவேஷன் வரும். ஒரு சூழ்நிலை வரும். என்ன சூழ்நிலை வரும் அப்படின்னா, வெளியில ஒண்ணும் கிடையாதுப்பா. நீ உள்ள தான் போகணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வர்றதுக்காக தான் வந்து நம்ம இவ்ளோ விஷயங்கள் நம்ம பண்றோம். எனக்கு வந்து ஏகப்பட்ட டைம் இருக்கு, நேரம் இருக்கு. எனக்கு அத பத்திலாம் எந்த பாதரேஷனும் இல்ல அப்படின்னா, தாராளமா நம்ம வெளியில வந்து இன்னைக்கு இந்த கோயில், நாளைக்கு அந்த கோயில், இன்னைக்கு இந்த புக், நாளைக்கு அந்த புக், இன்னைக்கு இந்த குரு, நாளைக்கு அந்த குரு அப்படின்னு நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த விளையாட்டு இது பெரிய விளையாட்டு. இது ஜஸ்ட் ஒரு விளையாட்டு தான். அவ்வளவுதான். ஒண்ணுமே கிடையாது. இல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் இல்லப்பா. எனக்கு இது இருக்கிற வாழ்க்கையே எனக்கு தாங்க முடியல எனக்கு. இத என்னால ஒழுங்கா வாழ முடியல. அப்படின்னீங்கன்னா, அந்த விநாயகர் போன அந்த ஷார்ட்கட் தான் வந்து நம்மள மாரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஷார்ட்கட் நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா வந்து, நமக்குள்ள வந்து அத திரும்பணும். ஆன்மீகத்துல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர புதுசா ஒரு மனுஷர நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவர நம்ம பார்க்கும்பொழுது, அவர பார்த்த அடுத்த மொமெண்ட்ல வந்து அவரோட முந்தைய 25 பிறவியும், அவரோட அடுத்த 25 பிறவியும் பார்த்த அடுத்த மொமெண்ட்ல உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் வந்துருச்சு. பார்த்த உடனே உங்களுக்கு அது புரியுது அப்டின்னா, ஆன்மீகத்துல நீங்க வந்து ஒரு துளி வளர்ந்திருக்கீங்க அப்டின்னு அர்த்தம். எப்டி? ஒருத்தர பார்க்கும்போது, பார்த்த அடுத்த க்ஷணம், அடுத்த மொமெண்ட்டே வந்து அவரோட முந்தைய 25 பிறவியும், அடுத்த 25 பிறவியும் பார்த்த உடனே உங்களுக்கு புரியுது அப்டின்னா, இல்ல புரியுது, தெரியுது அப்டின்னா, நீங்க ஆன்மீகத்துல ஒரு துளி வளர்ந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ, எதுக்கு இத சொல்ல வரேன்னா, உங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்ல வரேன். ஆனா நம்ம வந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எங்க இருக்கோம், எவ்வளோ இருக்கோம்ன்ற அவங்கவங்களே வந்து நம்ம கேட்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா?
ஸோ இது மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் இதை ஒவ்வொரு விஷயமா வந்து எப்படி என்ன அப்படின்னு நுணுக்கமாக விளக்கமாக எளிமையாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.